மேடம் வணக்கம் மேடம். உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் இந்துமதி. என்ன ஊர்ல வரீங்க? சென்னையில இருந்து வரேன். செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டத்துல இருந்து வரேன். சரி, ஓகே மேடம். இப்போ வந்தீங்க இங்க? நாங்க விடிய காலம்லாம் இங்க வந்துட்டோம். ஆனா எங்க கூட வந்தவங்க ஒரு 8 மணிக்கு மேல வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ரூட் மாத்திட்டாங்க. சோ அங்க இருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்க வந்தவங்க எல்லாம் வரைக்கும் பாதி பேர் வந்துட்டோம், மீதி பேர்ல ரூட் மாத்தி விட்டுட்டாங்க. எப்படியா இருந்தாலும் தளபதி பார்க்க எங்க ரூட் மாத்தினாலும் நாங்க வந்துதான் ஆகும். அது அவர் ஒரு வார்த்தைக்காக நாங்க இங்க வந்துடும், அவ்வளவுதான். தளபதி என்ன பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுங்க, ஒரு லைட்டா எப்படி இருக்க போகுது? தளபதி வந்து பாத்தீங்கன்னா சார் யாரை பத்தியுமே இப்ப குறிப்பிட்டு பேச போறது கிடையாது. அவர் வந்து அவரோட நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்றதா ஒரு நோக்கம் மட்டும்தான். வேற யாரை பத்தியும் குறிப்பிட்டு பேச போறது கிடையாது. எங்களுக்கு போட்டியே டிஎம்கே மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஆனா எங்களை பத்தி தான் சில தற்கூறிங்க பேசிட்டே இருக்காங்க சார். அவ்வளவுதான், நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல சார். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நாங்க தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ முடிஞ்சு நீங்க திரும்பி ரிட்டர்ன் எல்லாமே கிளம்புறீங்களா? இது மீட்டிங் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் போவோம். தளபதி பார்க்காம நாங்க இங்க இருந்து யாரும் போற மாதிரி ஐடியாவும் இல்ல. கூட்டங்கள் ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்காங்க சார்? எல்லாமே போன வாட்டி விட இந்த வாட்டி தண்ணி எல்லாமே அங்கங்க தண்ணி ஃபெசிலிட்டி, பார்க்கிங் எல்லாமே நிறைய இருக்கு. சோ இந்த வாட்டி முன்ன விட இந்த வாட்டி எல்லாமே டெவலப் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து கட் அவுட்ல மெயினா வந்து அண்ணா எம்ஜிஆர் இருக்க சென்ட்ரல் இருக்காரு, அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. சார் இப்ப எம்ஜிஆர் அவர் வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்கன்னா இப்ப அதை பத்தி நான் என்ன தளபதி பேசுவார், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு போடுறதுக்கும் எதனா ஒரு காரணம் இருக்கும். முக்கிய மரியாதை கொடுக்க. ஆமா, கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். நன்றி சார். வணக்கம் சார். உங்க குட் நேம் சொல்லுங்க. என்ன ஊர்ல வரீங்க? கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்துல இருந்து வரோம் சார். சரி, ஓகே சார். எப்போ வந்தீங்க? காலையில வந்தோம் சார். கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? சார் ஏற்பாடெல்லாம் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா சில நியூஸ் சேனல் அது குறை இதை குறைன்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. பட் வெயில் தான், நம்ம கிளைமேட் நம்ம கையில இல்ல, ஆண்டவன் கையில. மற்றபடி எல்லாம் கரெக்டா இருக்கு சார். சார் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? கூட்டணிங்கிற மேட்டர் வந்து தனியா இருக்காங்களா? கூட்டணி ஆவாங்க? கூட்டணின்றதோட தளபதிக்கு வந்து தொண்டர் பலம் அதிகம் சார். கூட்டணி நம்பி நாங்க இல்ல. அவர் சொல்லிட்டாரு, திருப்பி வந்து கூட்டணி ஏதோ நாங்களே விழுந்து போற மாதிரி வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. வர்றவங்களும் வேணான்னு சொல்ல போறது இல்ல, நாங்களும் அப்ப யாருக்கிட்டையும் சேரணும்னு சொல்ல போறது இல்ல. எங்களுக்கு தளபதி சொல்லியிருக்கிறது வந்து டிஎம்கே தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த கட்சியும் நாங்க வந்து பார்க்கல, எதிரின்னு நாங்க மைண்ட் பண்ணல. நுழையும் போது நம்ம வந்து அண்ணா எம்ஜிஆர் பக்கத்துல சென்ட்ரல் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு, காமராஜர் ஆட்சியில இருக்கும்போது அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணி ஆட்சி பிடிச்சாரு. அது ரெவல்யூஷன் ஆச்சு பாலிடிக்ஸ்ல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து டிஎம்கே வெளியில வந்து ஆட்சி பிடிச்ச பின்னாடி டிஎம்கே வரவே முடியல. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அந்த லெகசி வந்து தளபதி எடுத்துட்டு வர்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க ரசிகர் கூட்டம் மாறி போச்சு, தொண்டர் கூட்டம் ஆகி போச்சு. நீங்க 1008 சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து அனில் கொஞ்சங்க ஏதோ சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேச்சு நாகரிகம் கத்துட்டு சொல்லுங்க. மேடை கீழே இறங்கி போய் ஒருத்தர் அடிக்கிறதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகும் கிடையாது. இது வந்து ஏதோ பேசுறதுனால நாங்க வந்து அது வந்து பெருசா எங்களுக்கு அவமானமாவும் நாங்க கருது கிடையாது. நீங்க பேசிட்டே போ. சீமான் ஏதோ பேசுறாரு. அதான் சார் சொல்றேன். மக்கள் எல்லாம் சொன்னாங்க பேட்டில. நீங்க உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நான் இக்னோர் பண்ணோம் சார். காதுல வாங்கினாதானே சார்? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதுல வாங்கினதானே. ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா காதுல வாங்கலாம். ஏதோ சொல்றதுக்காக எல்லாம் நம்மளால தலையாட்ட முடியாதுல்ல. அவங்க பேசிட்டு போட்டோம், எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்ல. அதை பத்தி பேசிட்டு போட்டோம். அவர் மட்டுமா பேசுறாரு? எல்லாருமே பேசுறாங்க. தளபதி என்னால அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். என்ன பண்ண போறாரோ, மாநாட்டுல என்ன பேச போறாரோ, அது ஃபர்ஸ்ட் போக்கஸ் ஃபுல்லா அவங்க வந்து மாநாடுக்கு நிறைய தடங்கல் பண்றாங்க. நாங்க காலையில வந்துட்டோம், எங்களுக்கு பின்னாடி 8 பஸ் வந்துச்சு. 8 பஸ் தடுத்து நிறுத்தினாங்க. அப்புறம் அவங்க வந்து போராட்டம் மாதிரி பண்ண பின்னாடி டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இடையூறு எதுக்குங்க? வேற டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் மாநாடு நடத்த இப்படிதான் பண்ணுவீங்களா? பைக்ல என்ட்ரி கிடையாது சார். அவங்க எந்த வேலை வேணா ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க சார். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பாக்குறீங்க, நீங்களே பாக்குறீங்க.
வந்துட்டே இருக்காங்க சும்மாவே இல்லாத ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பார்த்த வரைக்கும் கிளியரா தான் இருக்கு. நானும் 4.5 கிலோமீட்டர் நடந்து தான் வந்தேன். ஆமாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம நீட்டா தான் இருக்கு. ஆமாங்க, பார்க்கிங் வசதி ஆகட்டும், மக்களுக்கு தண்ணீர் வசதி ஆகட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ ஒன்னே ஒன்னு வெயிட்டிங்னா தளபதி ஸ்பீச் அவங்க என்ன சொல்ல போறாரு, தொண்டருக்கு என்ன சொல்ல போறாரு, அவரோட அறிவிப்பு என்ன இருக்கும். அவங்க எங்களுக்காக தான் சொல்றாங்க, இன்னொரு எதிரிக்காக சொல்றது இல்ல. நாங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஆட்சியை பிடிக்க நாங்க என்ன பண்ணணும் அவரு சொல்ல போறாரு. அவங்க நினைப்பா எங்களை என்ன குறை சொல்றாங்க, எங்களை பத்தி என்ன பேசுறாங்க, குற்றம் இருக்கிற நெஞ்சுக்கு தான் குறுமுறுக்கும் எதுவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம், என்ன சுட்டி காட்டிடுவாங்களோ. பட் தளபதி அதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தெரியாது.